நியூஸ்7 தமிழர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நாம் ஆட்டிசம் குறித்த பல்வேறு விஷயங்களை பேச வருகிறோம். நியூஸ்7 தமிழ் சார்பாக களத்தில் ஆய்வு செய்த போது கூட நாளுக்கு நாள் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதன் எதிரொலியாக ஆட்டிசம் ஸ்கூல்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் இன்று நாம் ஆட்டிசம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசவிருக்கிறோம். நம்மிடம் ஆட்டிசம் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோ காலேஜ் ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் விஜயானந்த் நம்முடன் இருக்கிறார். அவரை வரவேற்றுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பாருங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நான் ஆரம்பத்திலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னது போலவே இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. அதற்கான காரணம் என்ன சார்? இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான கேள்வின்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் வேர்ல்டு ஆட்டிசம் டே இன்னைக்கு இதை பற்றி ஒரு புரிதல் கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அதிகரிச்சுட்டு வருது. ஒரு 13 வருடமாக நான் ஆட்டிசம் குழந்தைங்களை ட்ரீட் பண்ணிட்டு வரேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்க்கும்போது 1970s 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய ஒரு 1500லேருந்து 2000 குழந்தையில் ஒரு குழந்தை ஆட்டிசமாக இருந்தது. அதுவே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமெரிக்காவில் சென்டர் ஃபார் ட்ரக் கண்ட்ரோல் சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் 2018 பண்ண ஒரு ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா 1 out of 44 ஒரு நாளைக்கு 44 குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வருதுன்னு ஒரு ஆராய்ச்சியோட முடிவு வந்தது. அதுவே 2020 1 out of 36 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறது 2000, இப்போ நம்ம இருக்கிறது 2024. ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் அது அதிகமாகிட்டு வரத ஆஸ் அ டாக்டராக என்னால் உணர முடியுது. ஈவன் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கணிப்பில் கண்டிப்பாக இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளை கூட 1 out of 20 ஆட்டிசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் தெளிவாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் ஹைபாக்சியா. இந்த வார்த்தையை ஹைபாக்சியா அப்படின்ற இந்த வார்த்தையை கூகுளில் போட்டு பாருங்கள். நத்திங் பட் லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆட்டிசம் அதிகரித்துக்கான முக்கிய காரணம் எல்லா மதர்கிட்டையும் நீங்கள் உட்காந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிங்கன்னா கன்சீவ் ஆன டேலேருந்து குழந்தை டெலிவரி ஆனது, குழந்தையோட பிரெயின் எப்போ டெவலப் ஆகுது பிறந்ததுக்கப்புறம் கிடையாது. ஸோ என்னுடைய அனுமானம் அவுட் ஆஃப் 100% 90% ஆட்டிசம் ஏற்படுவதற்கு ஹைபாக்சியா தான் காரணம். லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின். இது நான் சொல்கிறது ஹவர்ஸ் நடக்காது, மினிட்ஸ் நடக்காது, ஃபியூ மல்டிபிள் செகண்ட்ஸ். ஸோ என்னுடைய அனுபவத்தில் கடந்த 13 வருடத்தில் 2300 ஆட்டிசம் மதர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். குழந்தைகிட்ட எந்த அறிகுறிகளும் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு இன்ட்ராகேஷன், ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு லாயர் மாதிரி கேள்வி கேட்டு எந்த இடத்துல ஒரு அம்மாக்கும் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிருக்குதுன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் இந்த அக்கேஷனில் நான் சொல்கிற அதே விஷயந்தான். எந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வருதோ அந்த அம்மாவுக்கு நான் சொன்ன இந்த பல காரணங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால மூளைக்கு போகிற ஆக்சிஜன் குறையிறதுனால தான் ஆட்டிசம் வருது. இந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இதை ஒரு அவேர்னஸாக கொண்டு வரணுன்றதுனால தான் இந்த ஆட்டிசத்துக்கு இந்த முக்கியமான பாயிண்ட்டை நியூஸ்7 மூலமாக என்னுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த குழந்தைகள் வளர்கிறப்போ, கருவில் இருக்கப்போ வளர்கிறப்போ அந்த ஆக்சிஜன் போகிறப்போ தடை ஏற்படுறதுனால தான் இந்த ஆட்டிசம் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த குழந்தை பிறந்த உடனே எப்போ அந்த குழந்தைக்கு ஒருவேளை ஆட்டிசம் இருந்துச்சுன்னா எப்போ தெரிய வரும்? ஒரு பெற்றோராக இருந்து எளிமையாக தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒருவேளை ஆட்டிசம் இருந்துச்சுன்னு அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தை பிறந்த அன்னைக்கு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஈவன் டாக்டரால் கூட சொல்ல முடியாது. ஒரு சிறு அறிகுறிகள் எங்களால் கணிக்க முடியும். குழந்தை அழாமல் இருந்திருக்கும், குழந்தை பிறந்த உடனே டாக்டர் அப்சைட் டவுன் போட்டு டேப் பண்ணதுக்கப்புறம் அழுதுருக்கும், அல்லது குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு என்ஐசியூவில் ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் குழந்தை தாய்ப்பாலை சக் பண்ணும்போது லேச்சிங் வராது. இது ஒரு சயின்ஸ். இது எங்களால் கணிக்க முடியும். ஆனால் 90% மதராலேயோ டாக்டர்ஸாலேயோ பீடியாட்ரிஷனாலேயோ டே 1 ஆட்டிசம் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. மிக முக்கியமாக நான் கருதுறது ஒரு டீச்சரால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியும். ஈவன் ஃபாரினில் ஜோஹர்பார்ன்ற ஒரு இடத்துல அர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு எர்லியாகவே நம்ம குழந்தைகள் ஆட்டிசம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் டூலாக அர்லி இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிரியர்களை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இவங்க அன்பயஸ்டாக அந்த சயின்ஸ் ஆஃப் ஆட்டிசத்தை கண்டுபிடிக்க முடியும். அம்மான்னும் போது பயஸ் ஆயிடுறாங்க. இது நாளாக நாளாக சரியாயிடும், எங்கள் தாத்தா இதே மாதிரி இருந்தாங்க,
எங்கள் பிரதர்-இன்-லா இப்படி இருந்தாங்க, அங்கே ஒரு குழந்தைக்கு இப்படி இருந்தது, அதனால் இது ஆட்டிசம் கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு நாளை கடத்திடுறாங்க. ஸோ இந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. இது என்னுடைய செகண்ட் மெசேஜ் ஆன் திஸ் ஆட்டிஸ்டிக் டே. ஸோ ஃபஸ்ட் என்னுடைய சஜஷன், உங்கள் குழந்தை நாளைக்கு ஆட்டிசமாக பிறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சீவ் ஆகிற டேலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த தாயை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் லெவல் ப்ராப்ளம்ஸ், உதாரணத்துக்கு தைராய்டு லெவலை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன்னா தைராய்டுக்கும் ஆட்டிசத்துக்கும் என்ன சம்மந்தம் பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. தைராய்டு லெவலை சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா அது ஆட்டிசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரையோட அளவு குறையும் போது ஆட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே ஹைபாக்சியாவை இன்டியூஸ் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை மூளை நல்லபடியாக வளரணும்னா குழந்தைக்கு தேவையான உணவு மட்டும் இல்லை, அந்த ஆக்சிஜன் சப்ளை சீராக அந்த 40 வாரமும் கிடைக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும். ஆட்டிசமால தன்னுடைய குழந்தையை பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா அவங்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. எஸ், இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னோட குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான டெஸ்ட்டுமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குன்னாக்கா, எனக்கு பசி அதிகமாக எடுக்குது, யூரின் அதிகமாக போகுது, நேராக லேபுக்கு போகிறாங்க, HbA1c டெஸ்ட் பண்ணுறாங்க, சுகர் இருக்கா இல்லையா உறுதிப்படுத்திக்கிறோம். சிம்பிள். தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது, நேராக ஒரு பிபி செக் பண்ணுறோம், இருக்கா இல்லையா உறுதிப்படுத்துகிறோம். ஆனால் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான அறிகுறிகளை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் ஹெல்ப் பண்ணாது. உதாரணத்துக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணாலோ, எக்ஸ்ரே எடுத்தாலோ, சிடி எடுத்தாலோ, எம்ஆர்ஐ எடுத்தாலோ தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நிறைய பேர் நான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், என் குழந்தை பிரெயின் நார்மல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ஏன்னா உங்கள் குழந்தை பிரெயினும் நார்மல் தான். எங்கே பிரச்சனை வருது, அந்த பிரெயினில் நீங்கள் பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் மேட்டருக்கும் கிரே மேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். 48 மணி நேரம் EEG எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலில் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் அதுவும் ஆட்டிசம் உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்ஸ் ஆஃப் ஆட்டிசத்தை ஒரு அம்மாவால் உணர முடியும். ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அறிகுறிகள் உங்கள் குழந்தைக்கு இருக்கா இல்லையா, எஸ் நோ, தெரியலன்னா தெரியலன்னு எழுதுங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அறிகுறிகளுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதாவது உங்கள் குழந்தை பேசும்போது, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் 12 மாதத்துக்கு மேலே 18 மாதத்துலேருந்து இப்போ உங்கள் குழந்தை என்ன வயசு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கா இல்லையா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையா, சிட்டிங் டாலரன்ஸ் இருக்கா இல்லையா, பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, பசி எடுத்தால் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, டாய்லெட் வந்தால் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, சத்தம் கேட்டால் பயப்படுறாங்களா, ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது லேட்ரல் வியூவிங் கிராஸாக பார்க்குறாங்களா, ஹக்கு டச்சு கிஸ்ஸு தொடு உணர்வுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, தலை இடிச்சுக்கிறாங்க, ஹெட் பேங்கிங். நான் ஒரு உதாரணம் காமிக்கும்போது இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது, வேறு எப்படி வேணாலும் பண்ணலாம். ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இருக்கா, டோ வாக்கிங் இருக்கா, செல்ஃப் லாஃபிங் இருக்கா, செல்ஃப் டாக்கிங் இருக்கா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறாங்களா, வீல் ஸ்பின்னிங்லாம் ரொம்ப பிடிக்குதா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மெமரி அருமையாக இருக்கும், நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணால் இரிட்டேட் ஆவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே சயின்ஸ் ஆஃப் ஆட்டிசம். என்னுடைய கிளினிக்கில் நான் எந்த பேஷண்ட்டையும் நேரில் வரணும், குழந்தை நேரில் இருந்தால் தான் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் குழந்தையோட அம்மா இல்லாமல் எந்த பேஷண்ட்டோட கேஸையும் நான் எடுக்கிறதில்ல. ஏன்னா குழந்தையோட அம்மா கண்ணு தான் கேமரா. ஒரு குழந்தையோட அம்மாவால் நான் சொல்கிற அறிகுறிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சால், நான் சொன்ன அறிகுறிகளில் அட்லீஸ்ட் ஒரு 50% இருந்தால், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆட்டிசம் அசஸ்மெண்ட் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. நியர்பை சைக்காட்ரிஸ்ட் அல்லது சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க அதில் அசஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் மைல்டு ஆட்டிசமா, ஆவரேஜ் ஆட்டிசமா, சிவியர் ஆட்டிசமானு அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், நார்மல் பிரெயினை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. பிரெயினை சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ சர்ஜிக்கல் கண்டிஷன். பிரெயினுக்குள்ளே எந்த பெத்தாலஜியும் இருக்காது. அதனுடைய செயல்திறனில் குறைபாடை பேரண்டல் கேர், தெரப்பி அண்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலமாக ஒரு 90 டேஸில் ஒரு சயின்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நிரந்தர தீர்வுன்றது நிரந்தர தீர்வு ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டிஸார்டர். இப்போ நீங்கள் பிபிக்கு நிரந்தர தீர்வு என்ன, சுகருக்கு நிரந்தர தீர்வு என்ன? ஒருத்தருக்கு பிபி வந்துருச்சு, நம்ம வீட்டில் நம்ம அப்பாக்கோ அம்மாக்கோ பிபி வந்துருச்சு, வாழ்நாள் ஃபுல்லாக பிபி இருக்கும். உங்கள் அத்தை மாமாவுக்கு சுகர் வந்துருச்சு, வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ன்றது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதனுடைய தன்மை,
அதிகமாகிடுச்சுன்னா அது காம்ப்ளிகேட் பண்ணும். இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் டிஸார்டர். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 2 தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. 2 to 3 உறுதியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 3 to 5 தான் கோல்டன் பீரியட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆக்சான் டென்ட்ரைட் கனெக்டிவிட்டி. 5 to 10 அதிகமாகும், 10 to 15 கொஞ்சம் மோசமாகும். 18 வயசில் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. 18 வயசுக்கு மேலே நாம் நினச்சாலும் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் அ பிரெயின் செல்ஸ் நியூரான். அந்த நியூரான் கூட நார்மல் நியூரான். அதில் ஏற்பட்ட அந்த ஆக்சிஜன் குறைபாடை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேரண்டல் கேர், டயட் வைஸ் கண்டிப்பாக கட்டு, வயிற்றுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது. கட்டை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ தான் பிரெயின் நார்மலாக இருக்கும். அம்மாவுடைய கேர் ரொம்ப முக்கியம். தெரப்பி கண்டிப்பாக கொடுக்கணும். ஹோமியோபதியில் நத்திங். இந்த ஆக்சிஜனை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச மருந்துகளை கொடுத்து ஒரு 90 days பார்க்கும்போது ஒன்று பேரண்ட் கண்ணால் விட்னஸ் பண்ணலாம், இல்லை அவங்க டீச்சர் விட்னஸ் பண்ணலாம், அவங்க நெய்பர் விட்னஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 3 months or 6 months அந்த சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் விட்னஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த குழந்தையோட அட்டெண்டர்ஸ் விட்னஸ் பண்ணாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒரு 10 to 20% பார்க்கலாம். அதுக்கப்புறம் மைல்டு ஆட்டிசமாக இருந்து early இன்டர்வென்ட் பண்ணோம்னா ஒரு 3 to 5 yearsல க்ளோசர் டு நார்மல் கொண்டு வரலாம். பட் லைஃப் டைம் ஃபுல்லாகவே தே ஆர் வெரி மைல்டு ஆட்டிஸ்டிக். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எலான் மஸ்க் வந்து மைல்டு ஆட்டிஸ்டிக்னு சொல்கிறோம். ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி அவங்களும் ஆட்டிஸ்டிக்னு தான் சொல்கிறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ஒரு ஆட்டிஸ்டிக் இருக்கிறவங்களுக்கும், பில் கேட்ஸ் கூட எடுத்துக்கோங்க, தனித்திறமை, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, 7th சென்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் பிரெயின். ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன அந்த டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இருக்குன்னு அதை கொண்டு வாங்க. அவங்க நார்மல் ஸ்ட்ரீமுக்கு வரமாட்டாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, விஜய் படத்தில், நண்பன்ற படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க. அங்கெல்லாம் சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஈவன் இப்போ சமீபத்தில் கூட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 2 சீட்டு மைல்டு ஆட்டிசத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரெயினோட யோசனைகள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் போய் சயின்டிஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட தேடாதீங்க. ஆல்ரெடி ஆல் மைல்டு ஆட்டிஸ்டிக்ஸ் ஆர் சயின்டிஸ்ட். அவங்களுடைய புரிதல் அளவுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தான் அதனுடைய புரிதல் அளவு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வாழ்நாள் ஃபுல்லாகவே அவங்க மைல்டு ஆட்டிசம் ஆர் மாடரேட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனித்திறமை இருக்குது. அதை புரிஞ்சு ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த சொசைட்டி த்ரூ நியூஸ் 7 சேனல். நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த இடத்துல ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. சுருக்கமாக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நமக்கு நல்லதாக இருக்கும் சார். என்னென்னா, நீங்கள் வந்து ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இருக்கிறதா சொன்னீங்க. அப்போ இந்த புத்திசாலித்தனத்துக்கும் ஆட்டிசத்துக்கும் தொடர்பு இருக்கா? இன்னொன்று என்னென்னா, இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பெற்றோர்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்துறது நல்லதா, இல்லை தனிப்பட்ட அவங்களே பார்த்துக்கிறது நல்லதா? அருமையான கேள்வி. எந்த ஒரு ஆண்டர்பனர் இந்த வேர்ல்டு இன்னைக்கு யார் ஒருத்தர் வியாபாரத்தில் தனித்திறமையாக கொடி கட்டி பறக்கிறாங்களோ, பிஸ்னஸ் மேன், ஆண்டர்பனர், அவங்க எல்லாருக்குள்ளேயும் நான் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் கொஞ்சம் இருக்கும். அவங்க தான் ஆட்டிசம். மைல்டு ஆட்டிசம் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். கண்டிப்பாக அதெல்லாம் மைல்டு. தென் அடுத்த கேள்வி கேட்டீங்க, ஸ்கூலுக்கு எங்கே போகணும்? நார்மல் ஸ்கூலாக அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணி. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஸ்கூல் சிஸ்டம் வேறு, ஃபாரின்லலாம் வேறு மாதிரி. இந்தியாவில் நம்ம ஒரு 2 to 3 வயசுக்குள்ளே அர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி மைல்டு ஆட்டிசமாக இருந்தால் அந்த குழந்தைய ஒரு நார்மல் ஸ்கூலில் உட்கார வைக்கணும். அப்போ நார்மல் ஸ்கூலில் ஏன் உட்கார வைக்க மாட்டாங்க? அந்த டீச்சருக்கு அந்த குழந்தை மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்காது. ஆனால் அந்த குழந்தையால் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்து அந்த கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்து வாத்தியார் சொல்கிறத கவனிக்காமல் ஒரு ஆம்பியன்ஸை காம்ப்ளிகேட் பண்ணும்போது தான் அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளே வராங்க. அது ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். இந்த ஏடிஹெச்டி ஃபீச்சரை நம்ம குறைச்சி தெரப்பி கொடுத்து ஒரு நார்மல் ஸ்கூலில் ஒரு குழந்தைய உட்கார வச்சிட்டோம்னா நார்மலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நிறைய குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எர்லியாக வந்தால், அது 13-14 வயசு வரும்போது ரொம்ப கஷ்டம். பட் எர்லியாக வந்தால் டெஃபினட்டாக 2 to 3 years வந்தால் ஒரு 5 வயசுக்குள்ளே ஒரு சிம்பிள் நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அல்லது ஒரு சேரிட்டி ஸ்கூல்லையோ அவங்கள உடனே கொண்டு போய் ஒரு டாப்பர் ஸ்கூல், பெரிய ஸ்கூல்லாம் நம்ம கொண்டு போகாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நார்மல் ஸ்கூலில் நார்மல் குழந்தையாக கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அர்லி இன்டர்வென்ஷன் அக்செப்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் கண்டுபிடிங்க, உடனடியாக அதுக்கான தீர்வை நோக்கி நகருங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.